ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஹரியாலி பன்னீர் டிக்கா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் கொத்தமல்லி இலை, அரை கப் புதினா, பூண்டு ஒரு 6-7, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, சின்ன லெமனில் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுங்க. இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டு இது மூடி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரை கப் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். பன்னீர் 200 கிராம் ஒரு பேக் தான் எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அரைக்கும்போது 2 பச்சை மிளகா இல்லைன்னா 1 போட்டுக்குங்க. இதுவே பச்சை மிளகா போடாமே நல்லா இருந்ததுங்க இந்த பேஸ்ட்டு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 1 கொடமிளகாய், 1 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு கண்டிப்பாக போடணும், அப்போ தான் இந்த பேஸ்ட் வந்து பன்னீரில் நல்லா சேர்ந்து ஒட்டி வரும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்க்யூயர் எடுத்து கேப்சிகம், பன்னீர், ஆனியன் 3 மாற்றி மாற்றி உள்ளே குத்திக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடமிளகா சேர்த்திக்கலாம். மஞ்சள், சிவப்பு இது கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்திக்கலாம். அந்த ஸ்க்யூயரில் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாகவே தவாவில் நீங்கள் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டூத்பிக்கில் வச்சு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ தவாவில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்க்யூயராக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு பன்னீராக 4 பக்கம் ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்குங்க. உங்களுக்கு கேப்சிகம், பன்னீர், ஆனியன் எல்லாம் ஒரே சைஸாக இருந்தால் தான் திருப்பும்போது எல்லாம் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பன்னீரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹரியாலி பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் டிக்காவை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சட்னியை வச்சு தொட்டு சாப்பிடுங்க. பிரமாதமாக இருந்தது. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பன்னீர் டிக்காவாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.